ஆக காலி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலை அறிவித்த பெருமைதான் மோடி அரசினுடைய பெருமை. வாக்காளர் திருட்டை செய்கிற ஒரு அரசு, மோசடி அரசு நடத்துகிற மோடி அரசு. தேர்தல் ஆணையத்தின் துணையோடு பாஜக அரசு செய்கிறது. அதை அடிமைத்தனமாக இருக்கிற அதிமுக பெயரளவில் எதிர்த்தாலும் அதில் என்ன தவறு என்று கேள்வியை கேட்கிறார்கள். திமுகவின் வெற்றியை திருடி விடலாம் என நினைக்கிற அதிமுக கூட்டணிக்கு பொதுமக்கள் தக்க பாடம் கற்பிப்பார்கள். அது 2026 வரலாறு சொல்லும். நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, இறந்தவரோட ஓட்டை நீக்க திமுக பயப்படுது, அதனால தான் எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்க திமுக அப்படின்னு சொல்லி. மனுவுக்கு ஒன்றிய அரசுடைய நிதியமைச்சர் நாட்டு நடப்பு தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். சமூக வலைதளங்களில் சாதாரண ஒரு குடிமகன் தன்னுடைய வாக்கை புதுப்பித்துக் கொள்ள என்று கூட சொல்ல முடியாது. அவன் இப்பொழுதுதான் தன் வாக்கையே சேர்த்துக் கொள்கிறான். ஆக காலி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலை அறிவித்த பெருமைதான் மோடி அரசினுடைய பெருமை. கடந்த காலங்களில் இறப்பவர் பெயர் நீக்கப்படும், புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படும். புதிய வாக்காளர்கள் சேர்ப்பதற்குரிய தாய் தந்தருடைய அடையாளங்கள் காணப்படும். அதன் அடிப்படையில் மனுக்கள் பெறப்பட்டு முழு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு தேர்தல் நடத்தப்பட்டது. ஆனால் பீகாரில் இந்த எஸ்ஐஆரினுடைய ஏற்பட்ட இடர்பாடு தோல்வி முகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு இன்றைக்கு சமநிலைப்படுத்தி வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்தை எண்ணுகிற போதுதான் வாக்காளர் திருட்டை செய்கிற ஒரு அரசு, மோசடி அரசு நடத்துகிற மோடி அரசு. கள்ள ஓட்டு பெற்று வெற்றி பெற்று விடலாம், வாக்கை திருடி வெற்றி பெற்று விடலாம், வாக்காளர் பட்டியலிருந்து சிறுபான்மை மக்களை, பட்டியலின மக்களை நீக்கிவிட்டால் பெருத்த ஆதரவு முதலமைச்சருக்கு இருப்பதை தடுத்து விடலாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த சதி திட்டத்தை எஸ்ஐஆர் என்ற பெயரில் தேர்தல் ஆணையத்தின் துணையோடு பாஜக அரசு செய்கிறது. அதை அடிமைத்தனமாக இருக்கிற அதிமுக பெயரளவில் எதிர்த்தாலும் அதில் என்ன தவறு என்று கேள்வியை கேட்கிறார்கள். எனவே இந்திய கூட்டணிகள் எதிர்க்கிறது, மதவெறி பிடித்த பாஜக கூட்டணி ஆதரிக்கிறது. மக்கள் மத்தியில் முடிவு. ஆனாலும் எந்த நிலையிலும் எந்த ஒரு வாக்காளரையும் விடுபடாமல் தகுதியான வேட்பாளர் வாக்காளர் சேர்க்கப்பட வேண்டும், போலி வாக்காளர் நீக்கப்பட வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான முறையில் பணியாற்றி எச்சரிக்கையோடு அதை எச்சரித்த வண்ணம் இருக்கிறார். எனவே வெளி மாநிலத்திலிருந்து வருகிற போலி வாக்காளர்கள் மூலம் திமுகவின் வெற்றியை திருடி விடலாம் என நினைக்கிற அதிமுக கூட்டணிக்கு பொதுமக்கள் தக்க பாடம் கற்பிப்பார்கள். அது 2026 வரலாறு சொல்லும். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேற்றைக்கு எக்ஸ் வலைதளத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தமிழக அரசு ஊக்குவிக்கிறது, ஒரு கட்டத்தில் அது தற்காலிகமாக திரும்ப பெற்றிருக்கிறது, அதை நிரந்தரமாக நீக்கப்பட வேண்டும், திரும்ப பெற வேண்டும், அதன் அடையாளமாக இன்றைக்கு நாங்கள் எங்கள் இயக்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம், நானே கலந்து கொள்கிறேன் என்று நேற்றைய தினம் எக்ஸ் தளத்தில் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார். இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பலமுறை உயர்கல்வித்துறையினுடைய கல்வியாளர்களோடு, சான்றாண்மை மிக்க தமிழறிஞர்களோடு கலந்து பேசி சட்டமன்றத்தில் அதற்கான முன்வடிவை நாங்கள் ஏற்கனவே திரும்ப பெற்றிருக்கிறோம் என்ற வரலாற்றை செய்தியை தெரிந்தோம். திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லுகிற அந்த கோரிக்கை எந்த வகையில் நியாயமானது என்பதை நாட்டு மக்கள் நன்றாக உணர்வார்கள். அதன் அடிப்படையில் தனியார் பல்கலைக்கழகம் அமைக்கப்படுவதற்கான சட்ட முன்வடிவு குறித்து சட்டமன்ற பேரவையின் உறுப்பினர்கள் சிலர் சட்டமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையிலும் சமூக ஊடகங்களிலும் பொதுவெளியிலும் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையிலும் கல்வியாளர்கள், துறை சார்ந்த வல்லுநர்கள், கல்வித்துறை அலுவலர்கள் ஆகியோரின் கருத்துக்களை பெற்று அதன் அடிப்படையில் உரிய மேல் நடவடிக்கை எடுக்கலாம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே எங்களுக்கு அறிவித்ததற்கு இணங்க சட்டமன்ற முன்வடிவு திரும்ப பெறப்பட்டு விட்டது. சமூக நீதியிலும்
உயர்கல்வி மேம்பாட்டிலும் ஆழ்ந்த அக்கறையும் ஈடுபாடும் கொண்ட திராவிட மாடல் அரசு எந்த நிலையிலும் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். திரும்ப பெற்ற தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்ட முன்வடிவு திரும்ப பெற்ற நிலையில்தான் தொடரும். இதில் சமரசம் இல்லை.